பர்மாவிலிருந்து அகதியாக வந்த குடும்பம். அவருடைய தாய் மாமா கோயம்புத்தூரில் ஊற்றுற லாட்ரி ஏஜென்ட். இந்த தனியார் லாட்டரியை உங்கள் மாநில அரசின் பேரில் அச்சடித்து விற்றுக்கணும். மார்ட்டின் அதிபருடைய மனைவியை தவிர எந்த தகுதியும் இவங்க என்ன பெரிய ஒரு 100 ஆண்டு காலம் கட்சியில் குழி தோண்டி கட்சியை உருவாக்குறவங்களா? அப்படிலாம் எல்லா கட்சிகளுமே பணம் கொடுத்தீங்கன்னா அது வீட்டுக்கே போயிடும். இப்படி தான் லீமா ரோஸு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து குவார்ட்டர் கொடுத்தா அவன் ஓட்டு போட்டு போகிறான். இவ்வளோதானே, இதுதானே அரசியல். மருமக என்ன முதலமைச்சராக இருக்கான், அவனே கட்சியோடு வெளியே வேட்டியோட போகிறானுங்க. அப்புறம் போய் அந்த அம்மா எங்கே போய் எம்எல்ஏவாகும்? அறிவு வேண்டாமா முட்டா பயல்களுக்கு? இவருக்கு 5 லட்சம் கோடி வருவதற்கு பலாயிரம் குடும்பம் செத்து போச்சு சார். மற்ற கட்சிக்காரங்களாம் ஒரு கட்சியில் சேர்றது இயல்பு. ஆனால் இங்கே மருமகன் ஒரு கட்சி, பெத்த மகன் வேற ஒரு கட்சி, அதுவும் சொந்த கட்சி வச்சிருக்கிறவர். இவங்க தாய் வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ். இப்போ இந்த ஒரு விஷயம் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க சார். யார் இந்த லீமா ரோஸ் அப்படின்னு? யார் சார் இவங்க? ஃபஸ்ட்டு அதாவது ஒரு பெரிய லாட்ரி உலகம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் லாட்ரி, அந்த மாநிலத்தினுடைய லாட்ரி தொழிலை மாநில அரசே தனியாருக்கு தாரை வார்ப்பது. 28 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம், இப்படி 34 மாநிலங்களிலும் லாட்ரி தொழிலில் கொடிகட்டி பரப்பவர் தான் மார்ட்டி. இந்த மார்ட்டியினுடைய சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. 250 கேஸுகள் அப்போக்கு சிபிஐ நிலுவையில் இருக்குது. நீங்கள் அரசு லாட்ரியை அரசின் கண்ணில் மண்ணை தூவி அதிக அளவு அச்சடித்த வழக்கு. இந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் மார்ட்டின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார். ஏன்னா டெல்லிக்கு தேர்தலுக்கு பல ஆயிரம் கோடி நிதியாக கொடுப்பார். பல மாநில அரசுகள் மார்ட்டினுடைய நிதியை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது. அதுதான் அரசியல். ஆனால் வெளியே தெரியாமல் பார்த்துப்பார். அதையும் எல்லாத்துக்கும் தெரியும். வெளியே தெரியாமல் ரகசியமாக பணம் கொடுக்க முடியும். திமுகவுக்கு நேரடியாக 1000 கோடி ரூபா கொடுத்தார். எவ்வளவு? 1000 கோடி. பாஜகவுக்கு இதெல்லாம் ரகசியமாலாம் கொடுக்க முடியாது. பாஜகவுக்கு 5000 கோடி கொடுத்தார். இப்படி மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் அம்பானி அதானியை போல ஒரு பெரிய தொழிலதிபர். எப்பொழுது வேண்டுமானாலும் அமித்ஷா பார்ப்பார், மோடியை பார்ப்பார். இப்படி ஒரு பெரிய தென் புலத்து அதிபர். இவருடைய மகன் சார்லஸ். இந்த சார்லஸு பாண்டிச்சேரி முதல்வராக தன்னுடைய ஆள் வரணும்னு முடிவு பண்ணுறார். எப்படின்னா இப்போ 2 பேர் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க. அவங்க 2 பேருமே லாட்ரி அதிபர்கள். ஒருவர் ஜான்குமார், அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான்குமார். 2 பேரும் இப்போ கரண்ட் எம்எல்ஏக்கள் அங்கே. இந்த எம்எல்ஏக்கள் இவர்கள் பாணியில் பாண்டிச்சேரியில் மொத்தமே 30 எம்எல்ஏக்கள் தான். 16 எம்எல்ஏ இருந்து அந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகிடலாம். அப்போது லீமா ரோஸ் திருவாளர் தொகுதி இப்போ போட்டியிட போகிறவருடைய மகன் சார்லஸ் என்ன பண்ணுறாரு, தொகுதி 10 கோடி ரூபா கொடுக்குறங்கிறார். அப்போது 16 பேர் 160 கோடியில் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இவருடைய டம்மி வேட்பாளரை கொண்டு வர முடியுங்கிற அதிகாரம் படைத்த குடும்பம். இந்த மார்ட்டின் பர்மாவிலிருந்து அகதியாக வந்த குடும்பம். அகதியாக வந்து அவருடைய தாய் மாமா கோயம்புத்தூரில் ஊற்றுற லாட்ரி ஏஜென்ட். ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு அங்கேருந்து இவர் அந்த லாட்ரி பயணமாக ஆரம்பிக்குது. அப்போது லாட்ரி கடையில் ஒரு சாதாரண ஒரு கடை நிலை ஊழியனாக வேலை பார்த்துருக்கார். அவங்க மாமாட்ட தான் இந்த தொழிலை கற்றுருக்கார். அவங்க மாமாட்ட இந்த தொழிலை கற்றுக்கொண்டு கோயம்புத்தூர் தான் அப்போது எஸ்எஸ் மணியன், எல்கேஸ் கனி, இப்படி பல பேர் லாட்ரி அதிபர்கள் இருந்தாங்க. அவரில் இவரும் ஒருத்தர். இந்த மார்ட்டின் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுறாருன்னா, சில வடகிழக்கு மாநிலங்கள், நீங்கள் அஸ்ஸாம், திரிபுரா,
சிக்கிம் இது போன்ற மாநிலங்களில் நிதித்துறை செயலாளர்கள் அது ரொம்ப வறுமை, அதாவது பெரிய அளவில் பொருளாதார பின்தங்கிய மாநிலங்கள் பார்க்கலாங்களா? அங்கே அரசுக்கு நாங்கள் 1 கோடி ரூபா நாங்கள் வருட நிதி கொடுத்துட்றோம். இந்த தனியார் லாட்டரியை உங்கள் மாநில அரசின் பேரில் அச்சடித்து விற்றுக்கிறோம். நாங்கள் எவ்வளோ அச்சடிக்கிறோமோ அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். அதில் 1 கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நாங்கள் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு அடித்து வியாபாரம் பண்ணிக்கிறோம். 10 கோடியில் 10% தான் 1 கோடி ரூபா. நாங்கள் இந்த 1 கோடி மாதம் அரசுக்கு வருவாய் கொடுத்துட்றோம். நாங்கள் அடிக்கிற லாட்ரி 1 கோடி நிதி கொடுக்குறோம்னா நாங்கள் ஏறக்குறைய 10 கோடிக்கு அடிப்போம். இப்படியான ஒரு திட்டம்தான் மார்ட்டினுடைய திட்டம். இந்த திட்டத்தில் என்ன, அப்போது 40 வருடங்களுக்கு முன்பு மிசோரம்லேயோ நாகாலாந்துலேயோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அச்சு தொழில் பெரிய அளவில் சோபிக்கலை. அப்போது சிவகாசியில் தான் இந்த லாட்ரி பிரிண்டிங் அடிப்பது. நாகாலாந்து சிக்கிலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இதை கண்காணிப்பார். இந்த அதிகாரி கண்காணிக்கிற பொழுது அவர் சிவகாசி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸருக்கு வருவதே இல்லை. குற்றாலத்தில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து குற்றாலத்துக்கு கொண்டு போய் குற்றாலத்தில் அவருக்கு ஒரு அருமையான குளியல், கேரளா பெண்கள், மாது சூது. இங்கே அரசுக்கு சொன்ன நாங்கள் உங்களுக்கு வருஷம் 10 கோடி ரூபா கொடுக்குறோம், 1 கோடி ரூபா வருடம் மாதம் நிதி கொடுக்குறோன்னா நாங்கள் அதில் எங்களுக்கு 10% தான் எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் லாட்ரியை அச்சடிக்கணும், அரசே அச்சடிக்கணும். இந்த அதிகாரியை கையில் போட்டு இவர் பல கோடிக்கு அடிச்சிடுவார். பல கோடிக்கு அடிச்சிடுவார். எல்லா மாநிலங்களும் இப்படித்தான் இவருக்கு 5 லட்சம் கோடி சேர்ந்ததுன்னு ரகசியம். ஓகேங்க, இந்த குடும்பத்துக்குள்ள லீமா ரோஸ் எப்படி உள்ளே வராங்க? ஏன்னா இவங்களோட சாதாரண குக்கிராமத்தில் பிறந்தவங்க, இவங்க எப்படி உள்ளே வராங்க? இவர் குக்கிராமத்தில் பிறந்து கடையில் வேலை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணுறாரு. மார்ட்டின் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு. அப்போ உறவுக்கார பெண்ணை திருவாடானை ஆர்எஸ் மங்கலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் திருமணம் பண்ணுறார். இதெல்லாம் திருமணம் பண்ணி பசங்க எல்லாம் வந்த பிறகு தான் 5 லட்சம் கோடி வருது. மார்ட்டின் வரும்போதே 5 லட்சம் கோடியை கொண்டு வந்து திருமணம்லாம் பண்ணலை. சரிங்க, எங்களோட அரசியல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கய்யா. இல்லை அவங்களுக்கு அரசியலே அவங்களுக்கு கிடையாது. அவங்க தொழிலதிபர் தானே, அவங்களுக்கு ஏது அரசியல்? எல்லா கட்சி அரசியலும் அவர் வீட்டில் இருப்பான். ஏன்னா 14 வருஷம் ஒரு கட்சியில் இருந்துட்டு இப்போ நான் ஏடிஎம்கே மாறினா சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டேங்கய்யா. இல்லை, அதாவது உடையார் அந்த சமூகம் பச்சைமுத்து கட்சியில் இருக்காங்க. அது வந்து ஒரு கௌரவ பதவி தான். அந்த கட்சி ஆட்சிக்கு போகிறதும் இல்லை, அந்த கட்சியில் ஆளும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. பச்சைமுத்து 50 கோடி ரூபா கொடுத்து எம்பி ஆவாரே தவிர பல கோடி தொண்டெல்லாம் அவர்கிட்ட இல்லை. அவர் ஒரு கல்வி கொள்ளையர், அவ்வளோதான். இப்போ அந்த கட்சியும் பெரிய ஆளுங்கட்சியாக வரப்போகிறதும் இல்லை, அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அது கட்சியே அல்லது, அது ஒரு கார்பரேஷன் கம்பெனி. இப்போது அந்த கம்பெனியில் 14 வருஷம் இவங்க இருந்திருக்காங்களே. இல்லை, 50 வருஷம் இருந்தாலும் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. அதான் அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே. 14 வருஷம் இருந்தால் 140 வருஷம் இருந்தாருன்னா யாருக்கு தெரியும்? அதாவது இவங்க இப்போது அதிமுக எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புகிறாங்க. சரி, எம்எல்ஏ ஆகணும் விரும்பின பிறகு நேராக போய் வேலுமணியை பார்க்குறாங்க. வேலுமணியை பார்த்து வேட்பு மனு வாங்குகிறாங்க. வேட்பு மனு வாங்கிய பிறகு எடப்பாடி சொல்கிறாரு, கட்சியிலே சேர்க்காமல் எப்படிப்பா எடப்பாடி வேட்பு மனு வாங்குறேன்னு கேட்குறாங்க. அடுத்த நாள் கட்சியில் சேர்றாங்க. மார்ட்டின் கூட சொல்கிற 10 தொகுதிகளுக்கு நாங்கள் செலவை பார்த்துக்குறோம், முடிஞ்சு போச்சு டெய்லி. இதுதான் கட்சி. இவங்க என்ன பெரிய ஒரு 100 ஆண்டு காலம் கட்சியில் குழி தோண்டி கட்சியை உருவாக்குறவங்களும் அப்படிலாம் இல்லை. எல்லா கட்சிகளுமே பணம் கொடுத்தீங்கன்னா அது வீட்டுக்கே போயிடும், அந்த கட்சி வீட்டுக்கே போயிடும், அவர் வீட்டுக்கே போயிடும். அப்படி தான் லீமா ரோஸு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ திருவாடனை தொகுதி தத்தெடுத்தாச்சு. ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டு, ஆளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து குவார்ட்டரும் கொடுத்தா அவன் ஓட்டு போட்டு போகிறான். இவ்வளோதானே, இதுதானே அரசியல். அதான் இப்போ வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. சரிங்க, சமூக ஓட்டு உங்களுக்கு இருக்காங்க, தாராளமாக ஒழுகும். அங்கே விலைக்குத்தானே விற்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க விலைக்கு விற்கப்படுகிற பொழுது
இதெல்லாம் பெரிய பிரம்மாண்டம்லாம் இல்லை. யார்கிட்ட பணம் இருக்கோ அவர்கள் வெற்றி பெறலாம். யார்கிட்ட பணம் இருக்கோ அவர்களுக்கு கட்சி சீட்டு கொடுக்கும். யார்கிட்ட பணம் இருக்கோ பிஜேபியில் சீட்டு வாங்கலாம். யார்கிட்ட பணம் இருக்கோ காங்கிரஸை சீட்டு வாங்கலாம். அதே போல் லீமா ரோஸும் சீட்டு வாங்குது. இதில் என்ன அதிசயம்? ஓகேங்க, இப்போ எம்எல்ஏ ஆகணும்னு சொல்கிறாங்க ஆஸ்மாக, சரி. அது ஒன்று வந்து தன்னோட மகன் கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம், இல்லைனா மருமகன் கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க மருமகன் ஆதவ் அர்ஜுனாவை வந்து எதிர்க்கணும்னு ஒரு காரணத்துக்காக ஏடிஎம்கில் போய் சேர்ந்து தான் சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? இல்லை, அதாவது சில பைத்தியம் பிடிச்ச ஆட்கள் இருக்கா, சட்டை கிழிச்சிட்டு அவர்கள் சொல்லுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சவன் சொல்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறவன் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இது அதாவது பைத்தியம் பிடிச்சவனுக்கு வைத்தியம் பார்க்குறவனுக்கு பைத்தியம் பிடிச்சி அந்த கதை தான் இது. ஆனால் இவங்களோட குறிக்கோள் அதாவதுங்க, அவங்க மருமக என்ன முதலமைச்சராக இருக்கான், அப்புறம் அவனே கட்சி வெளியே வேட்டி விட போகிறானுங்க. ஆஃபீஸை காலி பண்ணிட்டான். யார் ஆஃபீஸை? பாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸை காலி பண்ணிட்டான். அப்புறம் போய் அந்த அம்மா எங்கே போய் எம்எல்ஏவாகும்? அறிவு வேண்டாமா முட்டா பயல்களுக்கு? மகனும் மருமகனும் என்ன ஒரு ஆந்திரா முதலமைச்சர், ஒரு கர்நாடக முதலமைச்சரா? இல்லைங்க. அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் எப்படி போய் சேருவான்? கட்சினா தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தான். கட்சினா டிஎம்கே. மருமகன் போய் திமுக தான் போய் சேர்ந்த 10 வருஷம் அங்கே தானே இருந்தான். இந்த அம்மா அண்ணா திமுகவில் இணைஞ்சு எம்எல்ஏ ஆக போகிறாங்க. எடப்பாடி சீட்டு கொடுத்துட்டாரு. 10 தொகுதிக்கு அவங்க செலவு பண்ண போகிறாங்க. 10 தொகுதிக்கே செலவு பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க தான் திருவாடனை தொகுதி எம்எல்ஏ. அவ்வளோதான், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க, இவங்க மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்க வந்து ரோட்டரி கிளப் தலைவராக இருக்கும், பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. தன்னோட சொந்த பணத்தை எடுத்தே வந்து சேரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களும் சொந்தமாக சேரிட்டி வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து பெண்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறது, கல்வி உதவித்தொகை, பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. புதுச்சேரியில் இவங்களுக்கு வந்து பல நல்ல பேர் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும். சாராயம் வைக்கிற பணம் கொடுத்தாலும் நல்ல பேர் தான் வரும். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய அன்னை தெரசாவெல்லாம் கிடையாது. அன்னை தெரசாலாம் கிடையாது. அவங்க பிச்சை எடுத்து உதவி செஞ்சாங்க. இவங்க போகிற போக்கில் அப்படியே வீசிட்டு போகிறது தானே. பிரம்மாண்டமாக சொல்லுவதற்கு இவர்கள் இன்னும் பெரிய நல்ல கண்ணுவோ இல்லை சங்கரையாவோ கிடையாது. இவரெல்லாம் என்ன தொழில்? கள்ளலாட்ரி. கள்ளலாட்ரி, நல்ல லாட்ரி கூட கிடையாது. கள்ளலாட்ரி, வரி ஏய்ப்பது. 250 கேஸு நிலுவையில் இருக்குது. இவர்களுக்கு என்ன நோக்கம்? லாட்ரி வாங்குற போல எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணி செத்து போச்சு தெரியுமா? இவருக்கு 5 லட்சம் கோடி வருவதற்கு பலாயிரம் குடும்பம் செத்து போச்சு. அப்போ அந்த பாவமெல்லாம் யாரை பிடிக்கும்? இவர்கள் ரோட்டரி கிளப்பில் இருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் கிளப்பில் இருந்தாங்க, ட்ரம்ப் கிளப்பில் இருந்தாங்க. பல அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க சமூக சேவைக்காக. ஆமாம், அவார்டு 500 அவார்டு உங்களுக்கு நான் வாங்கி தரேன். எங்கே சில்லறை இருக்கா? சில்லறை இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ அவார்டு கிடைக்கும்? 500 அவார்டு. 500 அவார்டு கிடைக்கும். அதாவது உருது அறிஞர்கள் மாநாடு, அந்த மாநாட்டை தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்கடத்தல் மஸ்தான். நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. எமர்ஜென்சியில் அவர் தான் பெரிய கள்ளக்கடத்தல் பார்ட்டி. அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் தான் தலைமை. எனக்கு உருது எழுத படிக்கவே தெரியாதுடா, நான் இப்படிடா உருது அறிஞர்கள் மாநாட்டில் தலைமை தாங்க முடியும்? நான் வேணால் ஏதாவது பிரியாணி ஆக்கி போடுறேன், அது ஆக்கி போடுங்க, மாநாடு செலவை ஏற்றுங்க, நீங்கள் தான் மாநாட்டு தலைவர். இதுதான் லீமா ரோஸ் கதை. லீமா ரோஸ் கதை இதுதான். பணம் கொடுத்து பிரியாணி ஆக்கி போட்டு குவார்ட்டர் கொடுத்தா 500 விருது உங்களுக்கு தெருவில் நிற்கும். விருது கொடுக்குற நிறுவனங்கள் எல்லாமே போலி நிறுவனங்கள். இந்த போலி நிறுவனங்கள்ட்ட போலி விருது வாங்குவதற்கு லீமா ரோஸ் இல்லை. நீங்கள் காசு இருந்தாலும் வாங்கிக்கலாம். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலம். ஓகே சார், இப்போ இந்த ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனி அதோட டேரக்டர் இருந்திருக்காங்க. மார்டின் ஹோம் ஹெல்த் மெடிக்கல் காலேஜோட ட்ரஸ்டியாக இருந்திருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருந்துட்டு இத்தனை விஷயங்கள் இருந்திருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன எங்கே நிறுவனம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்கே நிறுவனம் இருக்குது, எங்கே எவன் மேனேஜர்னு தெரியாது. இவங்க பேரில் இருக்கும். அதாவது சிபிஐ வந்து கருணாநிதியினுடைய மனைவி இப்போ முதலமைச்சராக இருக்கிற தயாளம்மாவை விசாரிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படிம்மா 600 கோடி வந்தது, நீங்கள் எப்படி கலைஞர் டிவியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு கலைஞர் டிவி ஆஃபீஸ்லேயே விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லி 600 கோடியும் தெரியாது, 6 கோடியும் தெரியாது, கையெழுத்து போட சொன்னானுங்க போட்டேன், எங்கே வருது எங்கே எனக்கு எதுவுமே தெரியாது. யார் சொன்னது? அதுதான் லீமா ரோஸ். பல கோடி வந்த பிறகு நிர்வாகம் அவன் பார்த்துக்குவான், அவன் பார்த்துப்பான். இவர்கள் பேரில் எங்குமே தவிர அதுக்கு அவர்களுக்கு பெரிய ஸ்கில்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே சொல்லிக்கிறதானா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான். அதில் சிறப்பாக சொல்லுவதற்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை.
மார்ட்டின் அதிபருடைய மனைவியை தவிர எந்த தகுதியும் இல்லை. சார் இப்போ ஏன் சார் லீமா ரோஸை பற்றி பரபரப்பாக பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் அவங்க இப்போ எம்எல்ஏ ஆக போகிறாங்க திருவாடனை தொகுதியில். சரி, திருவாடனை தொகுதி ஒரு பரபரப்பான தொகுதி. எதனால்? எதனாலன்னா கருணாசனும் ஜெயிச்சார். இதற்கு முன்பு கருணாசனும் ஜெயிச்சார். கருணாஸுக்கு இப்போது அவர் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி. கருணாஸ் போன பிறகு தான் திருவாடனை தொகுதி கொஞ்சம் பெருசாச்சு. திருவாரூருக்கு கருணாநிதி போன பிறகு தான் அந்த தொகுதி யாருக்கு தெரியும். அதே போல் தான் எடப்பாடி பழனிசாமின்னு தெரியுமா? எடப்பாடி வர்றதுக்கு முந்தி தெரியாது சார். அதுதான் அதே போல் தான். அதனால் இதில் திருவாடனை தொகுதி லீமா ரோஸ் வந்த பிறகு பெரிய பரபரப்பாக பார்க்கப்படுகிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க. நன்றி சார். லீமா ரோஸை பற்றி பல இன்ஃபர்மேஷன் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.